بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuh. Welcome to Darul Iman, Tamar Islamic Center, Ilampirai, Ramadan Kids Series 2025, Day 4. Today, Qiraat will be recited by Yahya, role play will be presented by Muhammad and Yahya, followed by insights on Islam and science. Jazakumullahu khairan. يا رمضان يا رمضان يا رمضان يا رمضان هليك ليلك يا رمضان حنا صوامك يا رمضان نور علينا يا رمضان يا رمضان ليلك ونهارك يا رمضان بركة ورحمة يا رمضان ذكر وتلاوة يا رمضان يا رمضان رمضان كريم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة في أمد ممددة صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால். மக்களை நேருக்கு நேர் இழித்துரைத்துக் கொண்டும் முதுகுக்கு பின் குறை கூறிக் கொண்டும் திரிகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் கேடுதான். அவன் பொருளை சேகரிக்கின்றான், மேலும் அதனை எண்ணி எண்ணி வைக்கின்றான். அவன் கருதுகின்றான் தன்னுடைய பொருள் தன்னிடம் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று. அவ்வாறன்று சிதைத்து சின்னாபின்னமாக்குகின்ற ஓரிடத்தில் அவன் வீசி எறியப்படுவான். மேலும் சிதைத்து சின்னாபின்னமாக்கும் அந்த இடம் எதுவென்று உமக்கு தெரியுமா என்ன? அது அல்லாஹுவின் நெருப்பு. அதி உக்கிரமாக மூட்டப்பட்டிருக்கின்றது. இதயங்கள் வரை சென்று பரவுகின்றது. உயர உயரமான தூண்களில் அவர்கள் கட்டப்பட்ட நிலையில் நிச்சயமாக அதனால் அவர்கள் சூழப்பட்டு மூடப்படுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யஹ்யா. Alaikum salam wa rahmatullahi wa barakatuh. எப்படி இருக்கு யஹ்யா? Alhamdulillah, நான் நல்லா இருக்கேன் முகமது. நீ எப்படி இருக்க? அல்ஹம்துலில்லாஹ், நானும் நல்லா இருக்கிறேன். அப்படி யஹ்யா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்கூல்ல எப்படி போயிட்டு இருக்குது? அல்ஹம்துலில்லா, ஸ்கூல் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனால் என்னால் விளையாட முடியல. ஏன்னா ரொம்ப டைட் ஷெடியூலாக போயிடுச்சு. ஸ்கூலில் ஹோம்ஒர்க்கு அசைன்மெண்ட்டுன்னு கொடுக்குறாங்க. அதனால் பார்க்க கூட அவங்க கூட சேர்ந்து விளையாட வர முடியல. அப்புறம் நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கிறாங்க? ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா தான் இருக்கிறாங்க யஹ்யா. அப்புறம் நம்ம ஷாகுல் பார்த்து ரொம்ப நாளாகுது, எப்படி இருக்காங்க? நல்லா சொன்னப்போ ஷாகுலா நல்லா தான் இருக்கிறான். ஆனால் அவன் ஸ்கூலுக்கு வரதே இல்லைப்பா. என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் வரான். கேட்டால் காய்ச்சல் தலைவலின்னே சொல்லிட்டு இருக்கிறான். அப்படியே ஸ்கூலுக்கு வந்தாலும் யார் கூடயும் சேர மாட்டான், பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பான். ஒரு நாளைக்கு அவன் என்ன பண்ணான்னு தெரியும்? வேணாம் முகமது, போதும். ரசூல்லா கூட நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க தானே, அடுத்தவங்கள பார்த்து என்கிட்ட குறையா பேசாதீங்க, அப்புறம் நான் அவங்கள சந்திக்கும் போது நல்ல முறையில் நான் சந்திக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி எனக்கும் ஆசையாக இருக்குது முகமது, நானும் நல்ல முறையாக ஷாகுலை சந்திக்கணும். ஓ ஆமாம் யஹ்யா, நீ சொல்கிறதும் சரிதான். இப்போதான் ஞாபகம் வருது. போன வாரமும் இளம்பெரிய இஸ்லாமிக் கிளாஸில் வந்து சொல்லி கொடுத்தாங்க அடுத்தவங்களை பற்றி காசிப் பண்ணக்கூடாதுன்னு. அதுக்குள்ளே மறந்து போச்சு பார்த்தியா? இப்போதான் ஞாபகம் வருது. அல்லாதான் அவனையும் மன்னிக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரி முகமது, எங்கள் அத்தா அம்மா காரில் வெயிட் பண்ணிருக்காங்க. நான் கொஞ்சம் ஸ்டேஷனரிக்கு புக்ஸு பென்லாம் வாங்குறதுக்கு வந்தேன். நம்ம இன்ஷால்லாம் அடுத்த முறை நம்ம சந்திக்கலாம்.
चलो भैया टच ले रही है। अस्सलाम वालेकुम। वालेकुम सलाम वरहमतुल्लाहि वबरकातुहू। அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இஸ்லாமும் அறிவியலும் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது தூய்மை. ஆரோக்கியத்துக்கும் தூய்மைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குங்க. அதுபோல் ஈமானுக்கும் தூய்மைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தூய்மை ஈமானின் ஒரு பகுதின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சூரா முத்தஸ்ஸிரில் போர்வையை போர்த்தி கொண்டிருப்பவரே, நீர் எழுந்து மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக, மேலும் இறைவனை பெருமைப்படுத்துவீராக, ஆடைகளை தூய்மையாக வைத்துக் கொள்வீராக, அன்றியும் அசுத்தத்தை வெறுத்து ஒதுக்கி விடுவீராக என்று சொல்லி மார்க்கத்தில் தூய்மையை கட்டாயமாக்கியிருக்கிறான் அல்லாஹ். தினந்தோறும் 5 வேளை தொழுகைக்கும் அங்க தூய்மை அவசியம் அப்படிங்கிற ஒரு கட்டளையே போதுங்க. தூய்மைக்கு இஸ்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்குது அப்படிங்கிறதுக்கு. தூய்மையில் ஒரு பகுதி தான் நகம் வெட்டுறது, தேவையில்லாத முடிகளை நீக்கிறது. இது எல்லாமே குறைஞ்சது 40 நாளைக்கு ஒரு முறையாவது இந்த முடிகளை எல்லாம் நீக்கிறணும்னு நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது தொடர்பாக 2 இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் இருக்குங்க. ஒன்று மீச முடியை வெட்டுறது, இன்னொன்று நகை வெட்டுறது சம்பந்தமாக. ஒரு முறை தந்தை பெரியார் கூத்தாநல்லூரில் ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார். உங்களுக்கு தெரியும் தானே, பெரியார்னாலே நீளமான தாடிக்கும் அடர்த்தியான மீசைக்கும் சொந்தக்காரர். கூடவே மூக்குப்பொடி போடுற பழக்கமும் அவருக்கு இருந்துச்சு. இஃப்தார் நேரம் வந்துச்சு. எல்லாரையும் போல அவரும் கோப்பையில் இருந்த நோன்பு கஞ்சியை எடுத்து குடித்தார். குடிச்சிட்டு, என்னையா கஞ்சியில் பொடி வாசம் வீசுதுன்னு கேட்டார். அங்கிருந்த இஸ்லாமிய பெரியவங்க சொன்னாங்க, ஐயா பொடி கஞ்சியில் இல்லை, உங்கள் மீசையில் ஒட்டி இருக்கு, அதான் வாடை. அதனால தான் எங்கள் நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, தாடியை நேர்த்தியாக வளர்த்துட்டு மீசையை ஒட்ட வெட்டிருங்கன்னு. இதை கேட்டதும் பெரியார், உங்கள் முகமது இந்த முடிக்கு கூட வழிகாட்டி இருக்காரா ஐயா அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்டாராம். நம்ம நபி முடிக்கு மட்டும் இல்லைங்க, நகம் வெட்டுறதுக்கு கூட வழிகாட்டி இருக்கிறாங்க. எப்போவுமே வலக்கையின் ஆட்காட்டி விரல்லேருந்து தான் நகம் வெட்ட தொடங்கணும். அதுதான் நபி வழி. ஒரு மீளாது விழா கூட்டத்தில் கலைஞர் இது சம்மந்தமாக குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. ஏன் முகமது நபி வலக்கையின் ஆட்காட்டி விரல்லேருந்து தொடங்க சொல்லியிருக்காருன்னு தெரியுமா? ஒருவேளை நீங்கள் கட்ட விரலில் தொடங்கி வெட்ட ஆரம்பித்து அதில் காயம் பட்டுச்சுன்னா மற்ற விரல்களை தொடர்ந்து வெட்டுறது கஷ்டமாக போயிடும். மற்ற விரலில் காயம்பட்டால் நீங்கள் சமாளிச்சிடலான்னு சொன்னார். அவரோட இந்த புரிதலை கேட்டு எல்லோருக்கும் ஆச்சரியமாக போச்சு. இஸ்லாத்தோட எல்லா வழிமுறையுமே மனித நலனுக்காக தாங்க. அதனால தான் அதை ஒரு இயற்கை மார்க்கம்னு சொல்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ்.